அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கி பரிசு வழங்குவர் பி. செல்வத்திருமணி அவர்கள், முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் ஆசாரிய குருசாமி அவர்களுக்கு ஊர் நிர்வாக குழு பொருளாளர் எம். ஸ்ரீகணேஷ் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ராஜபார்த்திபன் TNE டிவி அவர்களுக்கு ஊர் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களை பாராட்டி ஊர் தலைவர் சங்க தலைவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்ததாக பரிசினை பெற வந்துள்ள 3 மாணவர்கள் கண்டிப்பாக மேடை வர வேண்டும். ஓ 500 ஒரு போட்டோக்கு அண்ணா அவ்வளோ லைட்டையும் போட்டுட்ருங்க மணியண்ணா, அவ்வளோ லைட்டையும் போட்டுட்ருங்க. அடுத்ததாக அண்ணா 500 ஜிபே பண்ணலாம். முதலாவதாக சிறப்புரையாற்றுள்ள தம்பி ராஜபாரன் அவர்கள் சிறப்புரையாற்றி இந்த பரிசு வழங்கும் விழாவை ஆரம்பிப்பார்கள். முதலிடத்தை பிடித்த எஸ். திவேக் ராஜா அவர்களுக்கு ஊர் நிர்வாக குழு தலைவர் தங்கத்திரை அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். மின்னாங்க ஆமா செட்டில் இருக்குதா அப்பையில் வரும். ஆமா அடுத்ததாக ஜி. அபிஷா அவர்கள் மேடைக்கு வரவும். அவர்கள் வெளிநாடு சென்றதால் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக யாராவது வேலைக்கு வரவும். அடுத்ததாக EPCB அவர்கள் வந்து பொன்னாடை பற்றி ஒருமாறு தாழ்வுடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு நிர்வாக குழு பொருளாளர் எம். ஸ்ரீகணேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்ததாக சிறப்புரை ஈரா ராஜா பார்த்திபன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். என்ன எல்லா லைட்டும் போட முடியல, என்ன பாருங்க அது நல்லா இருக்கு. எல்லா லைட்டும் போட்டுருக்க லைட் எரியலப்பா போடாமல் அப்படின்னு இருக்கு. சரி ரைட்டு, நாளைக்கு காலையில் ரிப்பேர் பார்த்துட்டு எல்லாம் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மனின் பாதம் வணங்கி இந்த மேடையிலே தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கும் திரு சிவமாயாண்டி ஆசிரியர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி பரிசுகள் வழங்க இருக்கும் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு பி. செல்வத்திருமணி அவர்களுக்கும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் இந்த விழா கமிட்டியினை நாம் பெருமையுடன் கொண்டிருக்கும் இந்த 4ஆம் விழாவினை கண்டுகளிக்க வந்திருக்கும் ஊர் அனைத்து பொதுமக்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10ஆம் வகுப்பு பாராட்டு விழாவும் பரிசளிப்பு விழாவும் நடைபெறும் இந்த நேரத்தில் நமது உயர்நிலை பள்ளியை பெற்றுத்தந்த பொன்னுசாமி ஆசிரியர் அவர்களின் உயர்மனத்தை எண்ணி நாம் பெருமையடைய வேண்டும். அன்னவரின் புகழ் இம்மண்ணிலே நிலைத்து நிற்க நான் முத்தாரம்மனை வேண்டுகிறேன். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். அவர் பாதம் தொட்ட மண் நமது மண் என்றால் அது மிகையாகாது. இத்தகைய அளவில் நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். இந்த 11 நாள் விழாவில்
தாய்மார்களும் பெருமைப்படும் அளவில் ஒரு நாள் சேரன் தோன்றுவான், மற்றொரு நாள் பாண்டியன் தோன்றிடுவான், இன்னும் ஒரு நாள் சோழன் உலாவிடுவான், இன்னும் ஒரு நாள் சிலம்பு பாடிய இளங்கோவன் இடம்பெறுவான். ஆக வெவ்வேறு மாறுபட்ட நிகழ்ச்சிகளால் நமது ஆலய விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நமது மாணவ மாணவிகளுக்கும் நமது ஊரில் உள்ள இளைஞர்களுக்கும் ஓரிரு வார்த்தைகள் பேச. நாம் எந்த ஒரு காரியத்தையும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் முழு ஈடுபாட்டோடு செயல்பட வேண்டும். நம்மை முழுமையாக அர்ப்பணித்து முழுமையாக செயல்படுத்தி எண்ணங்களை சிதறடிக்காமல் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அதனை முடிக்க வேண்டும். தெளிந்த நல்லறிவு, நிமிர்ந்த நன்னடை, நெஞ்சில் தைரியம் கொள்ள வேண்டும். நினைத்த இலக்கை அடைய விரும்புபவர்கள் தூக்கத்தை கூட துச்சம் என்று எண்ணி நாம் நினைத்த காரியம் அடையும் வரை எவர் நமக்கு தீங்கு செய்தாலும் இடையூறாக வந்தாலும் எதனையும் பொருட்படுத்தாமல் அதனை அடைத்து முடிக்க. இதில் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தானே நாம் நம்முடைய பலங்கள் என்ன பலவீனங்கள் என்று நாம் அறிய முடியும். அதனால் பிரச்சனைகள் என்று ஒருபோதும் பின்வாங்குதல் கூடாது. அதற்கான தீர்வுகளை என்று நாம் தேட வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன ஆற்றலையும் மன வலிமையினையும் அதனுடைய பக்குவத்தினையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதே சமயத்திலே காலத்தினுடைய அருமையை நாம் உணர வேண்டும். காலம் பொன் போன்றது. காலம் பொன்னையும் விட மேலானது. பொன்னை இழந்தால் கூட நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் காலத்தினையும் நேரத்தினையும் இழந்தால் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக. அதனால் இளைஞர்கள் படிக்கும் காலங்களில் கவனமாக அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது. இத்தகைய நிலையில் அதனை குறைத்த பிறகு அதனை எவ்வாறு சிந்தித்தும் எந்த ஒரு பயனளிப்பதும் இல்லை. தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி தன் மெய் வருந்த கூலிகள் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் முழு முயற்சிகளோடும் முழு ஈடுபாட்டோடும் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பலன் கிடைக்கும் என்று. என்ன பலன் கிடைக்க சிறிது தாமதமாகலாம், ஆனால் நீங்கள் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். எக்காரணத்துகளிலும் தளர்ந்து கொண்டாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக உங்களை வந்தடையும். மேலும் பெரியோர்கள், சாதனையாளர்கள், மகத்தான மனிதர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அறிய வேண்டும். அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள். உன்னால் முடியும் என்று நமக்கு தோல் தட்டி கொடுக்கும் போது தன்னம்பிக்கைகள் எல்லாம் தானாக வளர்ந்துகிறது. சில சமயங்களில் பலவீனங்களை முறியடித்தாலே தலைமைகள் எல்லாம் தானாக வரும். பயம்தான் தன்னம்பிக்கைக்கு முதல் எதிரி. அச்சத்தினை தவிர்த்து தன் சொந்த காலிலே இருப்பேன் என்ற மனம் உறுதியும் வேண்டும். எடுத்துக்காட்டாக அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியடிகள் கூறினார், எல்லோரும் என்னை விட்டு சென்றாலும் சரி, நான் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் என்று தன்னந்தனியாக இயக்கத்தை நான் நடத்தி செல்வேன் என்றார் அவர். அவர் ஒரு உறுதிமொழியுடன் கூறிய அந்த ஒரு காரணத்தினால் அவர் அதை வெற்றியும் கண்டார். இவ்வாறு எதையும் சாதிக்க முடியும் என்ற நெஞ்சுறுதியும் வேண்டும். தன் மீதும் தான் செய்யும் செயல் மீதும் தனது குறிக்கோளின் மீதும் குறிக்கோளை அடைய துடிக்கும் முயற்சிகளின் மீதும் வைக்கும் நம்பிக்கையே தன்னம்பிக்கையின் அடையாளமாக கொள்ள வேண்டும். முடியும் என்றால் அது முடியும். தன்னிடம் உள்ள அத்தனை திறன்களையும் கொண்டு
ஒருவன் செய்கிறான் என்றால் அது நிச்சயமாக முடிகிறது. எப்போது உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வண்ணமே உங்களுடைய நோக்கு முறையை மாற்றுங்கள், உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுங்கள், உங்களுடைய செயல்முறைகளை மாற்றுங்கள். பாதைகள் பல உள்ளன. உங்களுக்கான பாதை என்னவென்று கண்டறியுங்கள். அதனை கண்டறிந்து அதற்கான வழியிலேயே பயணியுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களை வந்தடையும். முடியாது என்ற சொல், அதாவது முடியாது என்ற சொல் நமது அகராதியிலே இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் வேண்டும். இதில் பயந்த சுபாவங்கள் மற்றும் 4 விஷயங்கள் அறியாத மனிதர்களை தாழ்வு மனப்பான்மையினராக இருக்கிறார்கள். நாம் நமது குழந்தைகளை சிறு குழந்தைகளிலிருந்து வளர்க்கும் போது சில பொறுப்புணர்ச்சிகளோடு வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்க்கும் போது அவர்களுக்குள் இந்த சமூகத்தில் நாம் ஒரு பயனுள்ள மற்றும் முக்கியமான அங்கம் என்ற ஒரு உயர்வான எண்ணங்கள் அவர்கள் மனதிலே தோற்றும். அவ்வாறு தன்னம்பிக்கைகளோடு மன வலிமைகளோடு நாம் குழந்தைகளை வளர்க்கும் போது என்ன பாட்டு இந்த தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் சுக்குநூறாகிறது. செட்டு கத்து கொடுக்கு படிப்புக்கு விளையாட்டுகள் டைமிங் அந்த எப்போ வரும் பாட்டு ஒரு மாணவனின் வாழ்வில் ஏட்டு கேள்விகள் மட்டும் போதாது. எனக்கு புரியல நீ பாட்டு பாடப்புத்தகங்கள் எல்லாம் பகுத்தறிவு வளர்க்கட்டும். ஆமா கொஞ்சம் கழிச்சு கொண்டு ஆனால் ஒழுக்கமும் கல்வியும் எந்த அளவிற்கு முக்கியமோ யூடியூப்ல இருக்க அதே அளவிற்கு விளையாட்டு உடற்பயிற்சி முக்கியமான ஒன்றாகும். உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை தருகிறது. நாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நுண்ணறிவை பெற முடியும். இக்காலகட்டத்திலே சிலருக்கு இறைவன் தானாக அறிக்கை கொடுத்திருப்பார். ஆனால் சிலருக்கு மனதைரியங்கள் சிறிது குறைவாக இருக்கும். அவர்கள் எல்லாம் உடற்பயிற்சி என்ற வாரியில் மனதைரியத்தை அதிகரிக்கிறார்கள். உடற்பயிற்சி தேக வளத்திற்கு மட்டுமின்றி மனதைரியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம். அதே மனமும் உடலும் ஒருநிலையாக இருந்தால்தான் நாம் படிப்பதெல்லாம் மனதிலே நிலைத்து இருக்கும். தேர்வில் வெற்றி தோல்விகள் வந்துவிடும். ஏன் தோல்வியினால் சிலர்கள் துவண்டு போவதும் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். ஒரு விளையாட்டு வீரர் ஓர் அறிக்கையை கூறுகிறார், நான் விளையாட்டினை அதிகமாக நேசிப்பதின் காரணத்தினாலே இந்த வெற்றி தோல்விகள் என்னை பாதித்ததில்லை என்று. அவ்வாறு இந்த விளையாட்டு என்பது தன்னம்பிக்கையும் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனத்துவத்தையும் நமக்குள்ளே கொடுக்கிறது. கொள்ளையற்று கோடு அஞ்சுபவனை மறுமையிலும் புல்லாலை ஆயிரம் என்பது சங்க பாடல். அக்காலகட்டத்திலே பெண்கள் எல்லாம் ஆண்களுடைய வீரத்தினை கண்டு தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். காலை அடக்கியவனை மறந்தால் அன்றைய பங்கை. அதேபோல் விளையாட்டு என்பது ஒரு வீரத்தினுடைய வெளிப்பாடாகும், வேகத்தின் வெளிப்பாடாகும். படிப்புக்கு தடையாக இருப்பது இது. இந்த தொலைக்காட்சிகள் சரியாக படிக்கும் மாணவன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திற்கும் குறைவாக தொலைக்காட்சி காண்கிறான் என்றும், சரியாக படிக்காத மாணவன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக தொலைக்காட்சிகள் காண்கிறான் என்றும் புள்ளி விவரங்கள் கூறுகிறது. ஆகையால் இளைஞர்களே, படிக்கும் காலங்களில் உங்களுடைய ஆர்வத்தினை படிப்பில் செலுத்துங்கள். நீங்கள் பட்டங்களை ஆளலாம். விளையாட்டு காலங்களில் உங்களுடைய ஆர்வத்தினை விளையாட்டில் செலுத்துங்கள். நீங்கள் வீரர்களாக ஆகலாம். ஓவியமா, கலையா, எனக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி, முயற்சி அடைந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நான் இந்த மேடையில் மேடை பேச்சையும் தாண்டி நமது ஊரில் உள்ள நடைமுறை வாழ்க்கையை யதார்த்தமாக ஒரு சில வார்த்தைகள் பேசவில்லை.
மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவ்வளவு பெரிய ஊர் மற்றும் வைகாசி திருவிழா என்றால் 8 வட்டிக்கும் வேதனைக்கும் அளவிற்கு பேர் போன ஊர் நமது ஊராகும். இத்தகைய புகழ்பெற்ற இம்மண்ணிலே எத்தனையோ சாதனைகள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் நான் அதனை எல்லாம் மட்டவணைப்படுத்திக் கொண்டு இங்கே பேச வரவில்லை. நமது ஊருக்கென ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறதா? எத்தனை மாணவர்களின் கனவு ஆசைகள் எல்லாம் புதைந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஊர் என்று நாம் சொல்வதற்கு இலக்கணமாக நம்ம ஊரில் இடம்பெறுவது கோயில் மட்டும் இருக்கக்கூடாது. நமது ஊரில் உள்ள அத்தனை மக்களின் வளர்ச்சியில் இருக்கிறது நமது ஊரின் அழகு. நமது ஊரிலுள்ள இளைஞர்கள் வெளிநாட்டிற்கு விலைக்கு சென்று பொருளாதார ரீதியில் வளர்ந்துள்ளார்களே தவிர எத்தனை பேர் விளையாட்டுத் துறையிலும், எத்தனை பேர் அரசாங்க வேலையிலும், எத்தனை பேர் அவர்களுக்கென தனித்துவமான கலைத்துறையிலும் இருக்கின்றார்கள் என்று நாம் அட்டவணைப்படுத்திக் கொண்டு பார்த்தால் புள்ளி விவரத்தில் கூட இடம்பெறாதவரிடம் தான் நமது ஊர் இருக்கிறது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் நானும் ஒருவன் தான். இதற்கெல்லாம் காரணம் நமது பள்ளிக்கூடத்திலே போதிய அத்தியாவசியமான அடிப்படையான சில வசதிகள் இல்லாத காரணத்தில் தான். ஆனால் இன்றைய தலைமுறைகள் இதனால் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ போன்ற பள்ளிக்கூடங்களிலே போய் சேர்கிறார்கள். மிகவும் அவலமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? உயர்கல்வி இல்லையா நமது பள்ளிக்கூடத்திலே? நமது பள்ளிக்கூடத்திலே என்ன இல்லை? திறமையான ஆசிரியர்கள் இல்லையா? நவீன வகுப்புரைகள் இல்லையா? இதையெல்லாம் பூர்த்தி செய்வது நமது ஊரில் தலையாய கடமையாகும். மற்றும் இன்னும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நமது ஊரின் ஒற்றுமையை இதில் முக்கிய பங்குகளை அளிக்கிறது நமது பள்ளிக்கூடம் தான். எடுத்துக்காட்டாக எனது சிறு வயதில் ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்கும். அக்காலகட்டத்திலே நமது ஊரில் உள்ள அத்தனை மாணவர்களையும், அதாவது என் வயதுப்பட்ட அத்தனை மாணவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் ஒன்றாக விளையாட செல்வது, ஒன்றாக பொழுதிக் கொண்டு தெரிவதும் போன்ற வசந்த காலங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இதனை நான் ஏன் இங்கே அழுத்தமாக கூறுகிறேன் என்றால் பள்ளியில் உண்டான நட்பு அவ்வாறு இப்பள்ளிக்கூடத்திலே எங்களுக்கு நட்புகள் உண்டாயின. அது இன்றும் நீடிக்கிறது. அதற்கு அடையாளமாக நமது ஊர் கோயில் திருவிழாவிலே பல வருடங்களாக நாங்கள் ஒவ்வொரு திருப்பணிகளை செய்து கொண்டாடினோம். ஏன் இப்போதும் கூட 7ஆம் திருவிழாவில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவம் மற்றும் அதனை தொடர்ந்து நடைபெறும் அத்தனை நிகழ்ச்சிகளில் நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். இதை நான் ஏன் இங்கே கூறுகிறேன் என்றால் பள்ளிக்கூடத்திலே உண்டான நண்பர்கள் இன்றும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று. அத்தனை மாணவர்களும் நமது ஊரில் உள்ளவர்கள். மேலும் 10ஆம் வகுப்பு முடிவில் உள்ள அதே 23 மாணவர்களும் நாங்கள் இன்றும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதற்கு காரணம் நமது பள்ளிக்கூடமே. ஆனால் இன்றைய நிலை என்னவென்று நமது ஊரில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும். பள்ளிக்கூடத்தில் உள்ள போதிய மாணவர்கள் இல்லாத காரணத்தினால் வெளியூரில் எல்லாம் நாம் மாணவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். காரணம் மாணவ வேறுபாடுகளை சரி செய்வதற்காக. இதில் நாம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் அனைவர்களுக்கும் நாம் பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இத்தனை வருடங்கள் அவர்கள் அதை விட்டுக் கொடுக்காமல் நமது பள்ளிக்கூடத்தினை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆனால் இன்றைய நிலை தலைகீழாக உள்ளது. ஒவ்வொரு மாணவர்களும் வெவ்வேறு பள்ளிக்கூடங்களில் பயில செல்கிறார்கள். அதனால் அவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சிதறி போகிறது. அடுத்த தலைமுறையை யோசித்தாலே அச்சத்தின் விளிம்பில் மனம் செல்கிறது. நமது ஒரு அழகிய கிராமம்,
அழகிய பாரம்பரிய மக்கள் கொண்ட சொல்லுக்கு மாறாக சென்று விடுமோ என்ற ஐயமும் ஏற்படுகிறது. இதனை எல்லாம் மாற்றியமைக்கும் ஒரே ஒரு வழிமுறைதான் நமது பள்ளிக்கூடத்தினை போதிய அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து கொள்வதாகும். இவ்வாறு செய்யும் போது நமது பள்ளிக்கூடத்தினுடைய விழுக்காடுகள் அதிகரிக்கும். மேலும் நமது ஊருக்கு என ஒரு இடம் வாங்கி அதிலே விளையாட்டு மைதானங்கள் அமைத்து முறையான வழிமுறைகளில் அதனை அமல்படுத்துவதே ஆகும். இதனால் அத்தனை தனித்திறமை கொண்ட மாணவர்களும் வெளியே தெரிவார்கள். அவர்களுக்கு நாம் நமது ஊரின் கடமையாக அவர்களுக்கு உற்சாகத்தினையும் ஊக்கத்தினையும் அளிப்பது தலையாய கடமையாகும் என்று கூறி எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த ஊர் கமிட்டியினர் அவர்களுக்கும் இத்தனை நேரம் பேச கண்டுகளித்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக சிறப்புரையாற்றிய ராஜபாத்திரன் அவர்களுக்கு நிர்வாகங்களின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். உடனடியாக சிவகாமி ஆசிரியர் உரையாற்றுவார். மதிப்பிற்கும் தலைவர்களே மற்றும் நிர்வாக கமிட்டியில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் கொடியிருக்கின்ற பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கொண்ட நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு நடைபெறுகின்ற இந்த மேடை மிகவும் சிறப்பான ஒரு மேடையாகும். எத்தனை வேலைகள் இந்த நாட்டிலே தோன்றுகின்றன. ஆனால் கற்றவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு வேலை தான் இந்த வேலையாகும். அந்த வகையிலே தான் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு வருடமும் பயின்று தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வருகின்ற மாணவர்களை பாராட்ட வேண்டும், பாராட்டி புகழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஊரில் இருந்து இப்படி ஒரு அருமையான மேடை அமைத்து ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றும் இந்த மேடையானது அமைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஊரில் படிக்கின்ற மாணவர்களில் தலை சிறந்த மாணவர்கள் நம்முடைய பள்ளியிலே படிக்கிறார்கள். இவர்கள் பல இடங்களிலே படித்தாலும் இங்கே படித்து இறுதியிலே தேர்ச்சி பெறுகின்ற பொழுது கடுமையான மதிப்பெண்களை பெற்று அதன் மூலமாக தேர்ச்சி பெறுகின்றனர். அந்த வகையிலே தான் இன்று இங்கு இந்த மேடையாக அமைக்கப்பட்டு இந்த மாணவர்கள் இங்கு மேடைக்கு அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்டு இங்கு அவர்களை கௌரவித்து நாம் அனுப்புகின்றோம். அந்த வகையிலே இன்று பல மாணவர்கள் இங்கு பல வருடங்களாக பாராட்டி அனுப்பப்படுகின்றார்கள். இந்த வருடமும் அதே போலவே பல மாணவர்கள் பாராட்டி அனுப்பப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வது நன்றி, வணக்கம். அருமையாக உரையாற்றிய சிவமாணி ஆசிரியர்களுக்கு நிர்வாகங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் சாஸ்தா ஆலய குருசாமி பி. செல்வசுப்ரமணியன் அவர்கள் உரையாற்றுவார். எல்லாம் வல்ல அருள்மிகு முத்தாரம்மன் பொற்பாதம் அடைந்து நமது ஊர் முத்தாரம்மன் கோவில் திருவிழா வெகு சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கோவில் நிர்வாகத்தினர்களுக்கும் இந்த மேடையில் வீட்டிற்கும் மாண்டி ஆசிரியர் அவர்களுக்கும்
தம்பி ராஜபார்த்திகன் அவர்களுக்கும் இங்கு பரிசு வாங்க வந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல்வர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டும் நமது பள்ளி 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றது. அதேபோல் நல்ல மதிப்பெண்ணுடன் எல்லா மாணவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊர் கிட்டத்தட்ட ஒரு 29 ஆண்டுகளாக நமது பள்ளியானது 100% தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அங்கு வருகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வேலை ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நாம் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நமது ஊர் நமது மாணவர்களும் இணைந்தே இருக்கின்றது. எல்லா வகையிலும் அருள்பெரும் முத்தாளரும் அருளால் நமது நல்ல செழிப்பாக நமது மாணவர்கள் நமது பிள்ளைகள் எல்லாருமே நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். அந்த வகையில் பெருமைப்படுகிறோம். மேலும் இந்த காலகட்டத்தில் தம்பி சொன்னது போல் படிப்பதற்கு அந்த காலத்தில் நமது பள்ளிகளில் படிப்போம். ஒரு 90% 95% நமது பள்ளிகளில் தான் படிச்சிருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஊரில் அவங்க தகுதிக்கு தகுந்த வெளியூரில் படிக்க வைக்கிறோம். ஆனால் அதே வேற்றுமை நமது அமைப்புகளில் இருக்கின்றது. நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் காலகட்டத்தில் நமது கோயிலில் சிவனை பார்த்தால் அதிகப்படியான சிறுவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது ஒரு சிறுவர்களுடைய காலம். அது யார் செய்கிற குற்றம் என்று பெற்றோர்கள் செய்கிற குற்றமா பிள்ளைகள் செய்கிற குற்றமா என்பது தெரியாது. தயவு செய்து நமது பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்புகள். அப்போதான் யாரு என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது உண்மை. அதே மாதிரி நமது கோயிலில் பிரசாதம் வளர்ந்துறது நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் ரொம்ப கௌரவமாக நினைப்போம். ஆனால் இப்போ அதை ரொம்ப தப்பாக நினைக்கிறதோ இல்லை. எல்லா பையன்மாரும் ஒழுங்குறாங்க. எதுக்கு தெரியல. நம்ம ஊர் நமது அம்மன் கோவில் நீங்கள் உரிமையோடு எதையும் செய்யலாம். வேற எந்த கோயிலும் இல்லாத உரிமை உங்களுக்கு இங்கே உண்டு. யார் நிர்வாகத்தில் இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் உங்களால் முடிந்ததை தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்று கூறி இதை நீங்கள் பின்பற்றீர்கள் என்று நினைக்கிறேன். பின்பற்றினால் நல்லது. வந்தவர்களை உபசரிப்பது நமது கடமை. அதேபோல் சிறுவர்களாகிய நீங்கள் கோவிலுக்கு வர வேண்டும், அம்மாவை தரிசிக்க வேண்டும், நமது ஊர் பெயர் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடுதலை. நன்றி, வணக்கம். அருமையாக உரையாற்றிய முன்னோர் பெற்றராசிரியர் தலைவர் பி. செல்வத்தின் அவர்களுக்கு ஒரு நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக பரிசு வழங்கல் மதிப்பெண் யோகம் முதல் பரிசு எஸ். விவேக் ராஜா 470 அவர்களுக்கு பெற்றோராசிரியர் தலைவர் பி. செல்வத்தின் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார். இரண்டாவது மதிப்பெண் ஜி. அபிஷா 447 பரிசு தொகையினை பி. செல்வத்தின் அவர்கள் வழங்குவார். மூன்றாவது பரிசு இடிசிபி 441 அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தந்த பி. செல்வமணி, ராஜபாத்திகன் மற்றும் சிவகாண்டி ஆசிரியருக்கு எங்கள் நிர்வாகங்களின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உடனடியாக அம்பிகை மகளிர் என்று வழங்கும் முற்றிலும் மாறுபட்ட இந்து சமய கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பித்து வைப்பவர் டி. தவசுகுலம் இந்திரா தவசுகுலம். உடனடியாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் அலுவலகத்திற்கு வருமாறு தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம்.